ஒரு 25,000 30,000 கையில் வச்சுட்டு வண்டி தேடுறவங்களுக்கு மட்டும் இந்த வண்டி, அந்த 2021 மாடல் அந்த வண்டியும் அவங்க 2 பேருக்கு சூட் ஆகும். இந்த வண்டியுமே ஒரு 40,000 50,000 வச்சுருக்கவங்களுக்கு இந்த வண்டியுமே சூட் ஆகிற வண்டி. ஷார்ட் இருக்க 90% கார் என்னென்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். உள்ள செட்டு மோக்கொண்டு சீட் கவர்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். எடுத்துகிட்டு போய் நீங்கள் அப்படியே ஓட்டிக்கலாம். சர்வீஸ்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. 2013 மாடலுங்க. சரிங்க. சிங்கிள் ஓனருங்க. ஓகே. 1.25 தான் ஓடி இருக்குதுங்க. ஓகே. 4 டயருமே நல்லா இருக்குதுங்க. சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது, ஏசி நல்லா இருக்குது. சரிங்க. வந்தீங்கன்னா நிறைய வண்டிகள் இருக்குது, நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் ஆகும் வந்தீங்கன்னா, இவ்வளோ வண்டி இருக்கே எந்த வண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வெரைட்டியாக வச்சுருப்பாங்க, எல்லா பிராண்டும் இருக்கும், எல்லா ப்ரைஸ்லேயும் வச்சுருக்காங்க. நல்ல வண்டியாக வேணும் எனக்கு. ஒரு 2 லட்ச ரூபாயிலேயே நான் வந்து ஒரு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா வண்டியில் போகிற அந்த ஃபீல் கிடைக்கணும்னா இந்த வண்டி பெஸ்ட் ஆப்ஷன். வேகனர் இந்தியா டாப் செல்லிங் கார் இங்கே ஒன்று நின்றுருக்கு. ஆமாங்க. நீங்கள் வாங்கினாலும் பட்ஜெட்டாக வாங்கிக்கலாம், விற்றாலும் நல்ல ஒரு பட்ஜெட்டில் நல்ல ரேட்டுக்கு விற்குங்க. சார் சிங்கிள் ஓனருங்க, 2012 மாடலுங்க. ஓகே. ஒரே ஓனருங்களா? ஒரே ஓனர். மேக்ஸிமம் லான்சர் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. சிங்கிள் ஓனர் மேக்ஸிமம் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரே எக்ஸ்சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எந்த வண்டி உங்ககிட்ட பழைய கார் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில இருந்தால் கொண்டு வாங்க. கார் யாராவது விற்கிறாங்க அப்படின்னா அப்படியும் வாங்கிக்கலாம். நல்ல காராக இருந்தால் எடுத்துக்கிறோம். நல்ல காராக இருந்தால் எடுக்கலாம். 10 மாடல் கோபிச்செட்டிப்பாளையம் நம்பருங்க. ஓகே. வண்டி அந்த கோபி சைடில் இருக்கிறவங்க, சத்தியமங்கலத்தில் இருக்கிறவங்க, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் எல்லாருக்குமே அந்த லோக்கல் நம்பர் வேணும்னா அவங்க வாங்கி. சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ஓட்டி பார்த்துட்டே எடுத்துக்காங்க. ரெண்டாவது என்னன்னா, சார்கிட்ட தான் ஆல்ரெடி நான் வந்து 3-4 கார் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், யூஸ்டு காரு. அதனால் சார் மேலே ஓரளவுக்கு நம்பிக்கையாக நீங்கள் வந்து வாங்கலாம். சரிங்களா? குரு கார்ஸ்ன்றப்போ நம்பி வாங்கலாம். ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருந்தால் தான் காரே வைப்பார். இல்லைனா கடையை சும்மா இருந்தாலும் கூட வந்து கார் எடுத்து வைக்க மாட்டேன். இல்லை என்கிட்ட 1 லட்ச ரூபா கூட இல்லை, ஒரு 30,000 ரூபா தான் இருக்குது, அதுக்கு கார் கிடைக்கும். அதுக்கும் கார் இருக்குது. அதுக்கு இருக்குது. ஆமாம். 2021 மாடல், கொஞ்சம் மாடல் லேட்டஸ்ட்டாகவே பேங்க்கில் லோன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸோட, ஃபுல் ஆப்ஷனோட அதுக்கும் நம்மக்கிட்ட கார் இருக்குது. ஐயோ மழையாக பெய்யுது, பைக்கில் எங்கேயுமே போகும்ல சார், ஒரே மழையாக பெய்யுது சார். சரி. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் வர கொடுத்துருக்காங்க. சரி. இல்லை அங்கங்கே மழை பெஞ்சிட்டு பைக்கில் வந்து எங்கேயும் போக முடியல. ஒன்று உடம்பு வந்து போயிடுது, சளி பிடிச்சி காய்ச்சல் வந்துடுது. சரி. இல்லைன்னா ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போயிடுது. சரி. பட்ஜெட்டில் பைக் வேலைக்கு, அதாவது ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்க போகிறோம்னா அந்த வேலைக்கு இதை கார் இருக்கா நம்மகிட்ட? கார் நல்ல காராக கொஞ்சம் வேணும்னா 1 லட்சமாவது நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்ல காராக எந்த வேலையும் இல்லாமல் கொடுக்க முடியுது. சரி. அப்படி ஒரு கார் இருக்குது நம்மக்கிட்ட. இருக்குது. ஆமாம். 1 லட்சம் பட்ஜெட்டில் இருக்குது, 1.25 பட்ஜெட்டில் ஒரு 2 கார் இருக்குது. லோனும் சொல்கிறீங்களா? ரெடி கேஷோட? ரெடி கேஷோட மொத்தமே 1 லட்சம் 1.25 லட்சம் அப்படி கொடுத்தீங்கன்னா அப்படி ஒரு 3 கார் இப்போ இருக்குது நம்மக்கிட்ட. இல்லை என்கிட்ட 1 லட்ச ரூபா கூட இல்லை, ஒரு 30,000 ரூபா தான் இருக்குது, அதுக்கு கார் கிடைக்கும்? அதுக்கும் கார் இருக்குது. அதுக்கு இருக்குது. ஆமாம். 2021 மாடல், கொஞ்சம் மாடல் லேட்டஸ்ட்டாகவே பேங்க்கில் லோன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸோட, ஃபுல் ஆப்ஷனோட அதுக்கும் நம்மக்கிட்ட கார் இருக்குது. வேறு லெவல் சார். இங்கே மக்களே இங்கே பாருங்கள், உங்களுக்காகவே இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். சாரை பார்த்தா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி வந்து நம்ம குரு கார்ஸ் தான் வந்திருக்கோம். நம்ம ஷாப் எங்கே இருக்குங்க சார்? நம்ம ஷாப் வந்து கணபதி பக்கத்தில் சங்கனூருங்கிற இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்க சார். பக்கத்தில் அம்பாள் பாடி ஷாப் இருக்குது, சர்வீஸ் சென்டர் இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக மெயின் ரோடு பேஸ் தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டிப்பாக நேராக வாங்க, கூகுளில் போய் குரு கார் சங்கனூர்னு போட்டிங்கனாலும் நம்ம லொக்கேஷன் அங்கேயே வந்துடும். நீங்கள் அது வழியாக கூட வந்துக்கலாம். கார் ஃபுல் ஸ்டாக் இறக்கி வச்சுருக்காங்க. அதாவது சின்ன கார்லேருந்து பெரிய கார், இனோவா, ஸ்கார்பியோ வரைக்கும் எல்லா காரும் இருக்குது. சரிங்களா? வீடியோ மட்டும் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா முன்னாடியே காருக்கு வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க, பெட்டர். சரிங்களா? வந்ததுக்கப்புறம் அப்புறம் கார் போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ண வேணாம். கால் பண்ணி எல்லா டீட்டெயில் கேட்டுங்க. காரை இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம காமிக்க போகிறோம். என்னென்ன கார் இருக்குது எல்லா காரையும் டீட்டெயிலோ நம்ம வந்து காமிக்க போகிறோம். சரிங்களா? வீடியோ மட்டும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். லைக்கும் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் சார். அப்படியே பார்த்துடலாங்களா? இது என்ன காருங்க சார்? இது வந்து மாருதி ஜென்னுங்க. ஓகே. 2004 மாடலுங்க. 2004. ஆமாங்க. ஓகே. இது LXi வேரியண்ட்டுங்க. ஏசி பவர் ஸ்டீரிங் 2 பவர் விண்டோ வந்துருங்க. ஓகே. ஓகே. 88,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்காங்க. வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. பாடி லைன், இன்ஜின், ஏசி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கும். ஓகே. வண்டியில் வந்து நல்ல செட்டு போட்டிருக்காங்க. ஆடியோ கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். ஓகே. நல்ல சீட் கவர்ஸ் இருக்குது. பாடி லைன் நல்ல ஒரிஜினாலிட்டி இருக்குது. ஒரு குவாலிட்டியான ஜென் வேணுங்க. நல்ல உள்ள ஸ்பேசியஸாக இருக்கும், சின்ன வண்டியாகவும் இருக்கும், நல்ல காம்பேக்டாக இருக்கும். இது வந்து டைப் 3 மாடலுங்க. ஒரு நல்ல ஜென் வேணும் எனக்கு. ஓட்டி பார்க்குறதுக்கும் பழகுறவங்களுக்கும் நல்லா இருக்கும். செகண்ட் ஓனர் வண்டி தாங்க. ஓகே. 1,30,000 நாங்கள் கொடுத்துருவோங்க இந்த வண்டி. ஓகே. நேராக வாங்க. அதுலேருந்து ஒரு 5,000 ரூபா முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மி பண்ணி 1.25 கூட நான் அந்த வண்டி தந்துடுறேன். ஆமாம். லோ பட்ஜெட்டுங்க. ஒரு 50,000 வச்சுருக்கீங்களா? 50,000 கொடுங்க, மீதி லோன் கூட போட்டுக்கலாம். ஆமாங்க. ஓகேங்க சார். இது எப்படிங்க சார்? இனோவா ஸ்டிக்கர் எதுவும் போடலை, இருக்கா? சோல்ட் ஆயிடுச்சா? ஆமாம், இது இருக்குங்க. இப்போ தான் வந்துச்சு வண்டி. ஓகே. அதனால் இனிமேல் தான் ஃபோட்டோ எடுத்து நாங்கள் ஆட் போடுவோம். ஓ, நம்பர் சூப்பர் நம்பருங்க. ஆமாம், 005. ஆமாங்க. 5 நம்பர் வண்டிங்க. அது டபிள்யூ வேறு வருது. ஆமாங்க. ஃபர்ஸ்ட் ஓனர் பெரிய பிக் ஷாட் தாங்க. ஆமாம். இது TN72 திருநெல்வேலி நம்பருங்க. ஓகேங்க. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். 2,75,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. ஓகே. வண்டி மேனியெல்லாம் பாருங்கள், அப்படியே ஒரிஜினாலிட்டியாக பர்ஃபெக்டாக இருக்கும். கோல்டு கலர் எங்க சார்? ஆமாங்க, பீச் கலருங்க. இது வந்து உங்களுக்கு 7 சீட்டருங்க. ஓகே.
என்ன மாடலுங்க சார் இது? 2007 மாடலுங்க. 2027 வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குதுங்க. ஓகே. இதுக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,65,000 கோட் பண்ணுறோம். 4 ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லைங்க. எத்தனை ஓனருங்க சார்? இது வந்து 4th ஓனருங்க. 4th ஓனர். அதனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்கிட்டே பேசி கொஞ்சம் கம்மி பண்ணி நான் உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன். மற்றபடி வண்டியோட இன்ஜின் வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இனோவானாலே ஒரு 10 லட்சம் கிலோமீட்டர் வந்து தாராளமாக வந்து ஓட்டலாம். இல்லை இது ரொம்ப கிளியர் காரு. மெயின்டெனன்ஸுமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே. வண்டி ரொம்ப பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குங்க. ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம். ஓட்டி பார்த்துட்டு ஏசிலாம் செக் பண்ணிட்டு கஸ்டமர்ஸ் எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ஓட்டி பார்த்துட்டே எடுத்துக்காங்க. சரிங்களா? ரெண்டாவது என்னன்னா சார்கிட்ட தான் ஆல்ரெடி நான் வந்து 3-4 கார் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், யூஸ்டு காரு. சரிங்களா? அதனால் சார் மேலே ஓரளவுக்கு நம்பிக்கையாக நீங்கள் வந்து வாங்கலாம். சரிங்களா? குரு கார்ஸ்ன்றப்போ நம்பி வாங்கலாம். ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருந்தால் தான் காரே வைப்பார். இல்லைன்னா கடையை சும்மா இருந்தாலும் கூட வந்து கார் எடுத்து வைக்க மாட்டார். சரிங்களா? ஆமாங்க. கார் நல்லா இருந்தால் மட்டும்தான் என் கடையில் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிப்பார். இது 4 டயரு, சஸ்பென்ஷன் எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குங்க. ஆமாம் சார், டயர் நல்லா இருக்குங்க. ஆமாங்க, 4 டயர் இப்போ தான் போட்டிருக்காங்க. ஓகே. வேற எதுவும் 10,000 கிலோமீட்டர் ஓட்டிருப்பாங்க. ஒரு வேலையுமே இல்லை. ஆமாம், அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் எடுத்து ஓட்டிக்கலாம். அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம். நல்லா இருக்குங்க வண்டி. ரொம்ப ஒரு கம்மியான பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இனோவா தேட்டர் இருக்கவங்க கண்டிப்பாக வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓனர் மேட்டரே கிடையாது இப்போல்லாம். சரிங்களா? இப்போ எல்லாம் கம்பல்சரி மாத்துறதுனால எல்லாரும் மாத்திடுறாங்க. சிங்கிள் ஓனரே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கண்டமாக்கி வச்சிருக்காங்க. ஆமாம், மெயின்டைன் கரெக்டாக பண்ணலன்னா அப்படி இருக்குங்க. நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சார். ஸோ வண்டி வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கனால ஓரளவுக்கு நாங்கள் காமிக்கிறோம். ஏன்னா வந்து ஃபுல்லாக இன்டீரியர் அது இதுன்னு எல்லாம் காமிக்க முடியல எங்களால். நீங்கள் நேரில் வரும்போது பாருங்கள். இல்லைன்னா டிஸ்பிளே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ கேட்டிங்கன்னா இந்த வண்டி எனக்கு ஃபோட்டோ வேணும் சார் அப்படின்னா ஃபுல் ஃபோட்டோ அனுப்பி விட்ருவோம். எல்லாமே இருக்குது. சரிங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்டோன் இருக்குது. ஆல்டோ இது வந்து 2010 மாடலுங்க. சரிங்க சார். இது வந்து உங்களுக்கு 175 தான் கேட்குதுங்க. அதுலேருந்து ஒரு சின்ன வித்தியாசத்தில் உங்களுக்கு நெகோசியேஷன் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே. 10 மாடல் வந்து 2 லட்சம் 2.5 லட்சத்துக்கு கூட விற்கிறாங்க. ஓகே. நம்ம 175 தான் கோட் பண்ணியிருக்கிறோம். இதுலேயுமே இன்ஜின் செட்டு, சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே. நீங்கள் உள்ள இன்டீரியர் பாருங்கள், நல்லா க்ளீனாக இருக்குது. நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. ஆமாங்க. லேடிஸ் ஓட்டுறதுக்கு இல்லை ஓட்டி பழகிறவங்களுக்குமே இது நல்ல வண்டி. ஒரு 50,000 கொடுத்தாங்கன்னா மீதி லோனும் போட்டுக்கலாங்க. ஓகே. கார் பார்க்கிங் வீட்டில் அந்த அளவுக்கு இல்லைன்றவங்களும் யூஸ் அந்த வண்டி யூஸ் பண்ணி நல்லா இருக்கும். சிட்டிக்குள்ளே நல்ல வண்டிங்க. ஓகேங்க சார். சார் அங்கே ஸ்கார்பியோ இருக்குது. ஆமாங்க. கிங்கு நல்லா அப்படியே தூக்கிட்டு நிற்குது கம்பீரமாக. ஆமாங்க. 2013 மாடலுங்க. சரிங்க. சிங்கிள் ஓனருங்க. ஓகே. 1.25 தான் ஓடி இருக்குதுங்க. ஓகே. 4 டயருமே நல்லா இருக்குதுங்க. சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு, ஏசி நல்லா இருக்கு. சரிங்க. உள்ள டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டிருக்காங்க. சரிங்க. இது ரொம்ப க்ளீன் காருங்க. ஓகே. 5 lakhs தான் கேட்குறோங்க. நேராக வாங்க, பணத்தோட வந்தீங்கன்னா 4.25 லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க. பரவாயில்ல சார். 2013 சிங்கிள் ஓனர். இந்த விலைக்கு பாசிபிளே இல்லைங்க. நல்ல விலை கம்மியாக இருக்குது. ரொம்ப கம்மியாக கொடுக்குறாருங்க. ஆடி ஆஃபரா? ஆமாம், வேற லெவலில் கொடுத்துட்டு இருக்காருங்க. இங்கே பாருங்களேன், ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இது என்ன வண்டிங்க சார்? இது ஜென் எஸ்டிலோங்க. ஓகே. சேம் வேகனாரோட இன்ஜினுங்க, வேகனாரோட டயர்டுங்க, சஸ்பென்ஷன்லேருந்து எல்லாமே வேகனாரோட தான். ஆமாங்க. கொஞ்சம் விலை கம்மியாக இப்போ 2013 மாடல் இதே வேகனார் போனீங்கன்னா 3.5 லட்ச ரூபா 3.5 லட்ச ரூபா அப்படி கேட்குறாங்க. அப்படிப்பட்டு அது ரொம்ப அந்த பேருக்காக ரொம்ப விலை ஜாஸ்தி கொடுக்காம நீங்கள் அதே பர்ஃபார்மன்ஸில் ஒரு வண்டி வாங்கணும்னா நீங்கள் இந்த ஜென் எஸ்டிலோ அதே தான் மாருதி சுசுகி தான். வந்து உங்களுக்கு வேகனாரை விட இது ஒரு 1 லட்ச ரூபா கம்மியாக வாங்கி 1 லட்ச ரூபா கம்மியாக வாங்கிக்கலாம். 2.5 லட்ச ரூபா தான் நாங்கள் கோட் பண்ணியிருக்கோம் 13 மாடலுக்கு. ஓகே. நேராக வாங்க 2 லட்ச ரூபாய்க்கே தந்துடுறோம். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கலருமே ஒரு ரெட் கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாங்க. 13 மாடல் 2 லட்ச ரூபாய்க்குங்கிறது ஆல்டோ கூட கிடைக்காத ப்ரைஸ் தான். கண்டிப்பாக. நிறைய பேர் சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் ஓரளவுக்கு தெரியும். அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 13 மாடல் ஜென் எஸ்டிலோ ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோவோட இந்த விலை ரொம்ப நல்ல ரீசனபுளான ப்ரைஸ். சரி. இதுக்கு ஒரு 50,000 60,000 கொண்டு வந்தாங்கன்னா மீதி லோனும் போட்டு கொடுத்துடலாம். இந்த வண்டி பாருங்கள், இதான் ஃபிட்டுங்க. 2018 மாடலுங்க. ஓகேங்க சார். இது சிங்கிள் ஓனருங்க. ஓகே. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குதும். இந்த வண்டி வந்து உங்களுக்கு 77,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. ஓகே. லோக்கல் நம்பர், கோயம்புத்தூர் நம்பருங்க. ஓகேங்க. நாங்கள் 3,85,000 கோட் பண்ணியிருக்கோம். 3,85. ஆமாங்க. லாஸ்ட் டைம் ஒரு வண்டிக்கு வந்து நாங்கள் 3,50,000 வரைக்குமே லோன் போட்டு கொடுத்தோம். ஓகேங்க சார். நீங்கள் உங்கள் சிபில் ஸ்கோரை பொறுத்து அது மாறுங்க. இதுக்கு ஒரு 30-35 ரூபா இருந்தால் ஆமாங்க. ஒரு 30,000 35,000 இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் இந்த லேட்டஸ்ட் 2018 மாடல் RXT வேரியண்ட் ஏர்பேக் கூட இருக்குதுங்க. ஓகேங்க சார். ஆமாம், நல்ல வண்டி. உள்ள சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே. நல்ல க்ளீன் காரு. 2018 மாடல், ஒரே ஓனருங்க. ஓகே. ஸோ இங்கே வாங்க, அப்படியே சீட் கவர் அப்படியே எட்டி பாருங்கள். கொஞ்சம் இருட்டாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஸோ சீட் கவர்லாம் பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு நம்ம காமிச்சிருப்போம். நல்லா நீட்டாக இருக்குதுங்க. ஸோ வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக இவங்க டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்து தான் வாங்கவே சொல்லுவாங்க. இது என்ன வண்டிங்க சார்? இப்போ நீங்கள் பார்க்குறது 2018 மாடல் ஆல்டோ 800. இது வந்து LXI வேரியண்ட்டுங்க. ஏசி பவர் ஸ்டீரிங், 2 பவர் விண்டோ வந்துடும். ஓகே. சிங்கிள் ஏர்பேக் வந்துடும். இதுவுமே வந்து நாங்கள் 3,25,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். இந்த வண்டிக்குமே ஒரு 20,000 30,000 இருந்தால் சிம்பிளாக பேங்க் லோன் போட்டு மாதம் ஒரு 5,000 6,000 EMI போட்டு
நீட்டாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, நல்லா இருக்குங்க சார். ஆமாம், 3 லட்சத்துக்கு நம்மளுக்கு இந்த வண்டி ஃபைனலாக கொடுக்க முடியும். 2018 மாடல் 3 லட்சத்துக்கு. இப்போ உங்கள் சப்ஸ்கிரைபரோ இல்லைனா அவங்க வேற எங்கேயாவது வண்டி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 2018 மாடல் இந்த விலை சொல்ல மாட்டாங்க. ஓகே, 3 லட்சத்துக்கு கொடுக்க முடியாது. அப்போ ஜாஸ்தியாக சொல்லும்போது இது அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸாக கம்மியான விலையில் கிடைக்கும். 3 லட்சங்கிறது 2.25 லட்ச ரூபா ஈஸியாக லோன் கிடைக்கும். ஓகே, ஒரு 25,000 30,000 கையில் வச்சுட்டு வண்டி தேடுறவங்களுக்கு மட்டும் இந்த வண்டி, அந்த 2021 மாடல் அந்த வண்டியும் அவங்க 2 பேருக்கும் சூட் ஆகும். இந்த வண்டியுமே ஒரு 40,000 50,000 வச்சுருக்கவங்களுக்கு இந்த வண்டியுமே சூட் ஆகிற வண்டி. கண்டிப்பாக கொஞ்சம் மாடல் லேட்டஸ்ட்டாக இருக்கும். லோன் டியூரேஷன் பீரியட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தருவாங்க. கட்டுறது கொஞ்சம் கம்மியாக கட்டிக்கலாம், இன்சியல் அமௌண்ட்டும் கம்மியாக கட்டிக்கலாம், மந்த்தும் கம்மியாக இஎம்ஐ பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 விதத்துலையுமே இந்த வண்டி நல்ல வண்டி. கஸ்டமர் பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பர்ஃபெக்டான. வந்தீங்கன்னா நிறைய வண்டிகள் இருக்குது, நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் ஆகும் வந்தீங்கன்னா, இவ்வளோ வண்டி இருக்குது எந்த வண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வெரைட்டியாக வச்சுருப்பாங்க, எல்லா பிராண்டும் இருக்கும், எல்லா ப்ரைஸ்லேயும் வச்சுருக்காங்க. ஆமாம், ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் கண்டிப்பாக வண்டி இருக்குது. இது நாங்கள் அது ஆமாம், அது வந்து சாண்ட்ரோ. ஓகே, 2009 மாடலுங்க. ஓகே, செகண்ட் ஓனர் வண்டி. இந்த வண்டிக்கு எஃப்சி எல்லாமே கரண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, இன்சூரன்ஸ் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். ஓகே, 1 இயருக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம். நாங்கள் இது வந்து 2 lakhs அந்த ரேஞ்சில் ஃபைனலாக கேட்டிருக்காங்க. நான் அதுலேருந்து கொஞ்சம் நெகோசியேஷன் பண்ணி ஒரு 185 190 185 அந்த ரேஞ்சில் முடிச்சுக்கலாம். இதுக்கும் ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா அப்படி வச்சிருந்தா கூட மீடியம் லோனும் போட்டுக்கலாம். வண்டி ரொம்ப சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. ஓகே, ஓகே, ஓகே. செகண்ட் ஓனர் வண்டி 2009. பேப்பர் கரண்டில் இருக்குது. மெயினாக உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும், ஏசி ஒர்க்கிங்கு. வண்டி எடுத்திங்கன்னா எந்த செலவுமே இல்லாமல் ஓட்டிக்கலாம். ஓகே, ஓகே, க்ளீன் கார் இருப்பார். இது என்ன வண்டிங்க சார்? இது வந்து i10. ஆமாம், Hyundai i10. ஓகே, 2010 மாடலுங்க, செகண்ட் ஓனருங்க. இது நான் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 260 கோட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இந்த வண்டி கொஞ்சம் அர்ஜென்ட் சேலில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு 230க்கு இந்த வண்டி வாங்கி தர முடியும். 2010 மாடல். 2010. ஆமாம், 230க்கே கிடைக்கும். இதுக்கும் ஒரு 50,000 60,000 இருந்தால் மீதி லோனும் கிடைக்கும். ஓகே, பேப்பர் எல்லாமே நாங்கள் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இன்டீரியர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 2 வண்டியுமே இன்டீரியர் உங்களுக்கு நீங்கள் காமிங்க. ஓகே, ஓகே, கஸ்டமர் பார்க்கட்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து போட்டிருக்காங்க இன்டீரியர் இதெல்லாமே. ஸோ இதுவுமே உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சைடில் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேகனார் இந்தியா டாப் செல்லிங் கார் இங்கே ஒன்று நின்றுருக்கு. ஆமாங்க, நீங்கள் வாங்கினாலும் பட்ஜெட்டாக வாங்கிக்கலாம், விற்றாலும் நல்ல ஒரு பட்ஜெட்டில் நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணிக்கலாம். ஆமாம், எப்போவுமே வேகனாருக்கு, ஸ்விஃப்ட்டுக்கு, ஆல்டோக்கு இதுக்கு 3க்கும் அந்த ஒரு மவுஸ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இது ஒரு க்ளீன் காரு. ஓகே, 2020 மாடல். ஆமாங்க, ஃப்ரீ மெயின்டெனன்ஸு. உங்களுக்கு 2020 மாடல் சிங்கிள் ஓனர், கோயம்புத்தூர் நம்பருங்க. லோக்கல் நம்பரில் எனக்கு ஒரு வேகனார் வேணும், நல்ல ஸ்பேசியஸாக வேணும். லெக் ரூம்லாம் அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்கும், டிக்கி ஸ்பேஸும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஒரு மினி எஸ்யூவி டைப்பில் ஒரு வேகனார், பேக் பெயின் வராத நல்ல வண்டி. நல்லா ஹைட்டாக இருக்கவங்களும் உட்காந்துக்கலாம். ஆமாங்க, வயசானவங்களும் நல்லா ஃப்ரீயாக ஏறி உட்காந்துக்கலாம். தலை தட்டாது, ஏறும்போது உங்களுக்கு இடிக்காது எங்கேயுமே. ஆமாங்க, இங்கே பாருங்க, நின்றுக்கிறனாலும் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு ஹைட் இருக்குது பார்த்தீங்களா? நின்றுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா ஹைட் இருக்குது வேகனார் பொறுத்தளவு. ஆமாம், சிங்கிள் ஓனர் 2020 மாடலுங்க. VXI வேரியண்ட்டுங்க. இதுக்கு நாங்கள் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் 545 கோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் நேராக வந்து வண்டி பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்ன பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அது என்ன வண்டிங்க? இதுக்கு 450 வரைக்குமே பேங்க்கில் லோன் கிடைக்கும். 450, ஒரு 60,000 70,000 இருந்தால் கூட இந்த வண்டி எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே. அது என்ன வண்டி? இந்த பக்கம் ஒரு ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட எல்லாமே, எல்லா வண்டியுமே கம்பெனி சர்வீஸ் தான். இது 65,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸில் இருக்குது. ஓகே, 2013 மாடல் ஒரு ஆல்டோ K10ங்க. ஓகே, ரொம்ப நீட் அண்ட் கிளியர் வண்டிங்க. சார் பிளாக்குங்க? இது பிளாக்குங்க. ஆமாங்க, பிளாக்குங்க, சிங்கிள் ஓனருங்க. ஆல்டோ பிளாக் கலர் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க, நல்ல லுக்காக இருக்குங்க. நல்லா இருக்குது லுக்காக. ரோட்டில் ஓட்டிட்டு போனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு லுக்காக தான் இருக்கும். அது ஒரு தனி அந்த ஆமாங்க, அந்த ஹெட்லைட் வந்து ஆரஞ்சு ஷேடில் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்குதுங்க. ஓகே, ஓகே. 2013 மாடலுங்க, சிங்கிள் ஓனர் வண்டிங்க. 68,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குதுங்க. இதுக்கு நான் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 285 கோட் பண்ணியிருக்கோம். 310 கோட் பண்ணுறவங்களும் கோட் பண்ணுறாங்க. இது ரீசனபிள் ப்ரைஸ் தான் கோட் பண்ணியிருக்கோம். 285 கோட் பண்ணியிருக்கோம். நேராக வாங்க, பணத்தை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒரு 270, கடைசிக்கு ஒரு 265 கூட ட்ரை பண்ணி தந்துடுறேன். ஓகே, ஒரு 65,000 இருந்தால் மீதி லோனும் போட்டு தந்துடுறேன். இந்த வண்டி நல்ல வண்டிங்க. ஹோண்டா சிட்டி தானே? ஹோண்டா சிட்டிங்க. ஓகே, நம்ம எப்பயுமே ஒவ்வொரு வீடியோலையுமே ஒரு ஹோண்டா சிட்டி இருக்கும். இது அந்த மாதிரி ஒரு ஹோண்டா சிட்டி டால்பின் ஷேப்புங்க. ஓகே, 2004 மாடலுங்க. உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க. ஓகே, வண்டியும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குதுங்க. இதுக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 lakhs கேட்குதுங்க. ஓகே, ஒரு 175 180 அந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாங்க. ஒரு க்ளீன் காருங்க. ஆமாங்க,
நல்ல ஒரு செடானில் விலை கம்மியாக எந்த கம்ப்ளைண்ட்டும் வராமல் நீங்கள் ஃபேமிலியோட லாங் போகிறதுக்கு லோக்கல் ஓட்டுறதுக்கு லாங் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே காம்பாக்டான வண்டி. சூப்பர் வண்டி. ஆமாம், உள்ள இன்டீரியருமே பாருங்கள் ஒரு லக்ஸரி லுக்கில் இருக்கும் வண்டி. கண்டிப்பாக சொகுசாக இருக்கும் மெயினாக. ஆமாம், உள்ளே உட்காந்தா கப்பலில் உட்காந்த மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு வண்டி. ஸோ இது என்னங்க சார்? இது லான்சருங்க. ஆமாங்க, லான்சர் சிங்கிள் ஓனருங்க, 2012 மாடலுங்க. ஓகே, ஒரே ஓனருங்க. ஒரே ஓனர். மேக்ஸிமம் லான்சர் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, சிங்கிள் ஓனர் மேக்ஸிமம் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஒரே ஓனர் வண்டிங்க. ஓகே, வண்டி க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியில் டயர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. ஓகே, வண்டி எடுத்தால் 4 டயர் மட்டும் போடுற மாதிரி இருக்கும், மற்றபடி எந்த செலவுமே இல்லை. ஓகே, இன்ஜின் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, ஏசி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஒயிட் கலருங்க வண்டி, தெளிவான வண்டி, ஃபேன்சி நம்பருங்க. டீசல் வண்டி ஏங்க சார்? டீசலுங்க. மைலேஜ் உங்களுக்கு 16 to 18 வரைக்கும் கிடைக்குங்க. ஓகே, ஓகே, புல்லிங் நல்லா இருக்கும் மெயினாக. ஆமாம், நல்ல பிக்கப் இருக்கும். ஆமாங்க. ஓகேங்க சார். என்ன ப்ரைஸ்? சிங்கிள் ஓனர் லான்சர் தேடிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி செகண்ட் ஓனர் தேர்ட் ஓனர் தான் கிடைக்குது லான்சரில், சிங்கிள் ஓனர் கிடைக்கல. இதுக்கு சிங்கிள் ஓனர் பார்க்குறவங்களுக்கு இது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. 3 லட்ச ரூபா கேட்குதுங்க. ஓகே, அதுலேருந்து ஏதோ சின்ன வித்தியாசத்தில் பண்ணி தரலாங்க. ஓகே, 3க்குள்ளேயே ஓரளவுக்கு பெஸ்ட்டு பண்ணிக்கலாம். 3க்குள்ளேயே ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாக வாங்க, பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற வண்டி என்னதுங்க சார்? அது I10 தாங்க, 2010 மாடல், கோபிச்செட்டிப்பாளையம் நம்பருங்க. ஓகே, வண்டி அந்த கோபி சைடில் இருக்கிறவங்க, சத்தியமங்கலத்தில் இருக்கவங்க, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் எல்லாருக்குமே அந்த லோக்கல் நம்பர் வேணும்னா அவங்க வாங்கிக்கலாம். 2010 மாடலுங்க, செகண்ட் ஓனருங்க. ஓகே, இந்த வண்டி நான் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 260 கோட் பண்ணுதுங்க. நேராக வாங்க, ஒரு 245 அந்த ரேஞ்சில் அனுசரித்து வாங்கிக்கலாம். அதுவும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள், ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும். ஓகே, கோல்டு கலர். கோல்டு கலர், உள்ளேயுமே நல்லா சாண்டல் லுக்கில் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூரியான ஒரு லுக்கில். ஆமாம், நல்லா இருக்குங்க வண்டி. அது 1.2 கப்பா இன்ஜினுங்க. ஓகே, வண்டி இன்ஜின்லேருந்து பாடியிலேருந்து எல்லாமே நல்லா தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது என்ன வண்டிங்க சார்? இது உங்களுக்கு ப்ரீஸாங்க. ஓகே, எஸ்யூவி 2016 மாடலுங்க, செகண்ட் ஓனருங்க. இதுவும் வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பருங்க. கிலோமீட்டர் வந்து இதில் ரொம்ப ப்ளஸுங்க. 66,000 கிலோமீட்டர் தான் ஒரு டீசல் வண்டியில் ஓட்டியிருக்காங்க. ஒரிஜினல் தாங்க சார்? ஆமாங்க, ஒரிஜினல் கிலோமீட்டர் 66,800 தான் ஓடி இருக்குதுங்க. ஓகே, நீங்கள் கம்பெனியில் சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணிவிட்டே நீங்கள் வந்து வண்டி எடுத்துக்கலாங்க. ஓகே, ஓகே, 690 தான் நாங்கள் கோட் பண்ணியிருக்கிறோம். அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாங்க. உள்ள டச் ஸ்க்ரீன் செட்டு, ஏர் பேக், ABS எல்லா ஸ்பெசிலிட்டியும் இருக்குதுங்க. நல்ல சீட் கவர் இருக்கும். வண்டி தெளிவான தரமான வண்டி. ஆமாங்க. வாங்க, நம்ம சொல்கிற மாதிரி ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த வண்டியாக இருந்தாலும் பிடிக்கும். சரிங்களா? ஸோ அதேமாதிரி ஏதாவது சின்ன சின்ன நிறை குறைகள் இருந்தாலும் குறையே இருக்காதுங்க. எல்லாமே சொல்லிடுறோம். டயர் போடணும்னு சொல்லிடுறோம். சொல்லிடுறீங்க. ஆமாம், ஓகே. இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி வந்துங்க ஹோண்டா அமேஸுங்க. ஓகே, 2014 மாடல் டீசல் வண்டிங்க. ஓகே, 2,90,000 தான் கோட் பண்ணியிருக்கிறோம். 2014 மாடல் 3 லட்ச ரூபா வரைக்கும் மார்க்கெட் இருக்குதுங்க. 3.5 கோட் பண்ணுறவங்களும் கோட் பண்ணுறாங்க. ஓகே, இது நம்மளுக்கு 290 ஏன் கோட் பண்ணியிருக்கோம்னா, இந்த வண்டி வந்து ஓனர்ஷிப் கொஞ்சம் அதிகமாகிடுச்சிங்க. ஓகே, தேர்ட் ஓனர்லேருந்து ஃபோர்த் ஓனருக்கு நாங்கள் தான் விற்றோம். ஓகே, நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரியாக கேட்டதுனால நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபோர்த் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க. 88,000 கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டருங்க. இன்ஜின் ரொம்ப அருமையாக இருக்கும். உள்ள இன்டீரியர் உங்களுக்கு டோர் திறந்து காட்டுறேன் பாருங்க. உள்ள இன்டீரியருமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, வாங்கி உடனே வித்துறாங்களா சார்? ஒரு 2 வருஷம் ஓட்டுறாங்க சார். 2 வருஷம் ஓட்டிட்டு அப்புறம் அவங்களுக்கு போர் அடிக்குது. ஓகே, அப்புறம் ஏதோ ஒரு காரணம், வெளிநாட்டு ஃபைனான்ஸ் கட்ட முடியாமையும் ஒரு சிலர் விற்கிறாங்க. ஓகே, ஒரு சிலர் வந்து சரி நம்மளுக்கு சின்னதாக இருக்குது, ஒரு ஃபேமிலி வீட்டில் விட்டுட்டு போக வேண்டியிருக்கு, அப்போ நம்ம கொஞ்சம் பெருசாக ஒரு 10 பேர் போகிற மாதிரி, ஆமாங்க, ஒரு 7 பேர் 8 பேர் போகிற மாதிரி போய்க்கலாம். ஓகே, அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. சரிங்க சார். ஸோ அடுத்து 2,90,000 ஓகே, அமேஸுங்க. பெஸ்ட் ப்ரைஸ். ஆமாம், பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு 275க்கு வெரி ஃபைனலாக கிடைக்குங்க. ஓகே, ஆமாம், இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம போடுற மாதிரி இருக்குது, அதுவும் போட்டு கொடுத்துருவாங்க. சரிங்க சார். அமேசிங் டீசல் வண்டி கிடைக்காது. டீசல் 275க்கு டீசல் வண்டி பாசிபிள் இல்லை, கண்டிப்பாக கிடைக்கும், கொடுக்கவே முடியாதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளாக் கலர் இந்தியா ஃபேவரட் கார் ஸ்விஃப்ட் 2006 மாடலுங்க. ZXi வேரியண்ட்டுங்க. டாப் அண்ட் மாடலுங்க. ஓகேங்க சார். இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 220 தான் கோட் பண்ணுறோங்க. ஓகே, அலாய் வீல் இருக்குது, 4 டயரு நல்லா ஜம்முன்னு போட்டிருக்காங்க. சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும், ஏசி ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ள இன்டீரியர் சீட் கவர்ஸு, ஏர் பேக்கு, ABS, அலாய் வீல் எல்லாமே வந்துருங்க. எல்லாமே செட்டாக உங்களுக்கு வந்துடும். இன்பில் ஆடியோ சிஸ்டம் வரைக்கும் வந்துடும். ஓகே, வண்டி க்ளீன் காருங்க. அது அலாய் வீலுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். டயர் எல்லாம் ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. 136 ஓடி இருக்குதுங்க, பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. நேராக வாங்க, 220 கோட் பண்ணுதுங்க. நேராக வாங்க, அதுலேருந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே, இங்கே ரெட் கலரில் சைடில் ஒரு கார் இருக்கே. ஆமாம், இது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு ஆமாம் வண்டி ரொம்ப சூப்பரான வண்டி. 2013 மாடலுங்க. பிரியோ. ஆமாங்க, ஹோண்டா பிரியோ 2013 275 தான் கோட் பண்ணியிருக்குதுங்க. அலாய் வீலு, 4 டயர், இதுலேயும் மிஷிலின் டயர் போட்டிருக்காங்க. உள்ள இன்டீரியர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, வண்டி கண்டிஷன் நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கும். அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம், எந்த வேலையுமே இல்லை வண்டியில். ஓகே, மேக்ஸிமம் ஷார்ட் இருக்குது 90% கார் என்னென்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். உள்ள செட்டு மோக்கொண்டு சீட் கவர்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும்.
எடுத்துகிட்டு போய் நீங்கள் அப்படியே ஓட்டிக்கலாம். சர்வீஸ்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க சில எல்லாமே. ஆமாம், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்குது. நீங்கள் அப்படியே ஓட்டிக்கலாம். இது ஆயில் சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கிற வண்டிங்க. ஓகே ஓகே. ஆமாங்க சார் இப்போ நம்மகிட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் 55,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க இந்த வண்டி. நாங்கள் 275 கோட் பண்ணியிருக்கோம். நேராக வாங்க, 260 வரைக்கும் கூட பேசி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. எக்ஸ்சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எந்த வண்டி உங்ககிட்ட பழைய கார் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில இருந்தால் கொண்டு வாங்க. கண்டிப்பாக அதுக்காக எதுவும் கொண்டு வந்தாலும் நம்மளால எடுக்க முடியாது. ஆமாம், ரொம்ப சுமாராக இருந்தால் நம்ம இன்னொருத்தருக்கு விற்கணும் அப்படின்னு விற்க முடியாது. ஓரளவுக்கு நீங்கள் அப்டேட் இப்போ என்ன சொல்கிறது, ஆல்டோ வச்சுருக்கவங்க அதை விட கொஞ்சம் பெரிய கார் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இல்லை, ஒருத்தர் நீங்கள் 7 சீட்டர் வச்சுருக்கீங்க, சின்ன கார் வாங்கிக்கலாம் சிட்டிக்குள்ளே அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி பண்ணிக்கலாம். ஒன்லி செல்லிங் மட்டும் அதுவும் பை பண்ணிப்பீங்களா சார்? கார் யாராவது விற்கிறாங்க அப்படின்னா அப்படியும் வாங்கிக்கலாம். நல்ல காராக இருந்தால் எடுத்துக்கிறோம். நல்ல காராக இருந்தால் எடுக்கலாம். ஓகே. ரொம்ப சுமாராக இருந்தால் எடுக்க முடியாது. ஓகே ஓகே சார். இது வோல்க்ஸ்வாகனில் போலோவா? போலோ. ஓகே. எல்லாருக்கும் ஃபேவரட்டான வண்டி, காலேஜ் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச வண்டி. ஆமாங்க. 2013 மாடல், செகண்ட் ஓனருங்க. ஓகே. இது தென்காசி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க, TN76ங்க. ஓகே. வண்டி இது வந்து ஹைலைன் வேரியண்ட்டுங்க. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். அலைவிலேருந்து உங்களுக்கு ஏர் பேக், ABS சகலமும் வந்துருங்க. ஓகே. வண்டி இதுவுமே ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. 1,37,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான். ஓகே. இந்த வண்டி நம்மளுக்கு நம்ம கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 375 கோட் பண்ணியிருக்கிறோம். நேராக வந்து வண்டியை பாருங்கள். ஓகே. ஒரு 350, 360 அப்படியே அனுசரித்து பேசி வாங்கி கொடுத்துடலாம் சார். ஆமாம், கஸ்டமர்கிட்ட தான் இது வண்டி இருக்குது. ஓகே ஓகே. ஆமாம், டைரெக்டாக அவரே செல்லிங் விட்டுருக்காரு. ஓகே. நேராக வாங்க, பார்த்து கம்மி பண்ணி கொடுக்கலாம். வேகனர் இன்னொரு வண்டி வச்சுருக்கீங்க. ஆமாம், இது ஆட்டோமேட்டிக்ங்க. ஆட்டோமேட்டிக். வேகனர் ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் ரேருங்க, மேக்ஸிமம் எடுக்கிறது இல்லை. ஓகே. கொஞ்சம் ஹைட், கொஞ்சம் உடம்பு இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓகே. கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கிறாங்க, கொஞ்சம் ஏஜ்டு பெர்சன், உட்காந்து எந்திரிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிரைவிங் கம்ஃபர்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆட்டோமேட்டிக்கில். அதிகமாக ஓட்டுறவங்க. ஆமாங்க, அது அவங்களுக்கு எல்லாமே இந்த வேகனர் ரொம்ப சூப்பரான வண்டி. ரீவேல்யூவும் இருக்கும். சிங்கிள் ஓனர் தான், கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனு. இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க சார். இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆடியோ சிஸ்டம் எல்லாமே அவங்க தனியாக போட்டிருக்கிறாங்க. வண்டி ரிவர்ஸ் கேமராவிலேருந்து எல்லாமே சகலமும் இருக்குது. இது வந்து நீங்கள் ஓட்டியே பார்க்க வேண்டாம், அப்படியே வந்து எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். பட்ஜெட் அந்தளவுக்கு உங்களுக்கு க்ளீன் காரு. 545 நாங்கள் கோட் பண்ணியிருக்கோம். ஒரு 5,4 ரேஞ்சுக்கு கிடைக்கும். 4.5, 4.25 வரைக்கும் லோன் கிடைக்கும். ஏன்னா 21 மாடலுங்கிறனால கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா க்ளோஸாக நம்ம லோனும் வாங்கிக்கலாம். உங்களோட சிபில் ஸ்கோரை பொறுத்து அது மாறுங்க. ஆமாம், நல்லா உங்களுக்கு சிபில்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக லோன் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது என்ன அடுத்தது i20 பாருங்கள். i20. ஆமாங்க, ஒயிட் கலர் i20. 2011ங்க. ஓகே. ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க. இது சிங்கிள் ஏர் பேக்கோட வந்துடும். ஓகே. 12,000 ரூபாய்க்கு சீட் கவர்ஸ் மட்டும் போட்டிருக்கிறாங்க. 4 ஆமாங்க, 4 அலாய் வீலு, 4 டயருமே நல்ல ஜம்முன்னு இருக்குதுங்க. ஓகேங்க. வண்டி எடுத்தால் எந்த செலவுமே இல்லை. சரி சரி, அப்படியே ஓட்டிக்கலாம். நீட்டாக இருக்குது, எங்கேயுமே ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை. ஆமாங்க, ஒரு 2011 மாடல். இப்போ இந்த அளவுக்கு ஒரு க்ளீன் கார் 50,000 கிலோமீட்டர் ஓடின கார் வாங்கணும்னா ஒரு 3.25, 3.30 அப்படி கொடுக்கணுங்க. நீங்கள் 3 லட்ச ரூபா கொடுத்தா இந்த வண்டி கொடுக்கலாம். ஒரு 70,000, 80,000 கட்டினா போதும். ஓகே ஓகே ஓகே. இன்ஷியல் அமௌண்ட் மீதி லோனும் போட்டு கொடுத்துடலாம். இது என்னங்க சார், டாட்டாவா? இந்த வண்டி பாருங்கள், டாட்டா டியாகோ. ஆமாங்க. ஓகே. டாட்டா 2019 மாடல், சேஃப்டி. ஓகே. 2019 மாடலுங்க. 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. பெட்ரோல் வண்டிங்க. 4 டயருமே இப்போ தான் புதுசு போட்டாங்க. ஓகே. இதுவும் வண்டி எடுத்தால் எந்த செலவுமே இல்லைங்க. ரெடி டு டிரைவில் தான் இருக்குது. நல்ல சீட் கவர்ஸ் இருக்கும். வண்டி நல்ல ஹெவியான வண்டிங்க பெட்ரோல் வண்டியில். இது வந்து நாங்கள் 450, 460 அந்த ரேஞ்சில் கோட் பண்ணியிருக்கிறோங்க. சரிங்க. நீங்கள் நேராக வாங்க, இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணி எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தந்துடுறேன். இதுக்கும் 375 வரைக்கும் லோன் கிடைக்கும். ஒரு 50,000, 60,000 இருந்தால் இந்த கார் எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாங்க. இப்போது நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது அடுத்ததாக ஹுண்டாயிலங்க. ஹுண்டாயில் ஒரு கிராண்ட் ஐட்டன் பார்த்துடலாம். ஓகே. 2019 மாடலுங்க. சிங்கிள் ஓனர் வண்டிங்க. 47,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. ஒரே ஓனருங்க. மேக்னா ப்ளஸ் வேரியண்ட்டுங்க. ஓகே. வண்டி 2019. வண்டி எடுத்தால் எந்த இதுவுமே எந்த செலவுமே இருக்காதுங்க. அப்படி க்ளீன் காரு. நாங்கள் கோட் பண்ணுறது பார்த்தா 5 lakhs கோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் நேராக வாங்க, ஒரு 485 அந்த ரேஞ்சில் ட்ரை பண்ணி முடிச்சு தந்துடலாம். இதுக்கு ஒரு 40,000, 50,000 இருந்தால் கூட இந்த வண்டி லோனும் பண்ணிக்கலாம். இது என்னங்க சார், நான் பொல்யூஷன் வெஹிக்கிள்னு போட்டிருக்காங்க? நம்ம பெட்ரோல் வண்டி எல்லாமே நான் பொல்யூஷன் வெஹிக்கிள் தானே. ஓ, அந்த இதுலையா? ஆமாங்க. ஆமாம், அது ஒரு வகையில் நல்லது தாங்கல்ல. ஆமாங்க, பெட்ரோல் வண்டின்றப்போ உங்களுக்கு நம்மளுக்கு பொல்யூஷன் இல்லை, மெயின்டெனன்ஸும் ஃப்ரீயாக இருக்கும். ஆமாங்க. இது என்ன வண்டிங்க சார், ஏஸ்டருங்க? இப்போ நீங்கள் பார்க்குறது ஏஸ்டாருங்க. லோக்கல் வண்டி தான். லோக்கல் கோயம்புத்தூர் நம்பர் மட்டும் இருக்கிறதெல்லாம் லோக்கல் வண்டி. இப்போ கொஞ்சம் கோயம்புத்தூர் நம்பர் அதிகமாக வந்திருக்குதுங்க. ஓகே ஓகேங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 2009 மாடலுங்க. 9. ஆமாம், 2009 மாடலுங்க. இது வந்து வருஷத்துக்கு 2,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க மொத்தமே.
37,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க வண்டி. ஒரிஜினல் கிலோமீட்டருங்க. சர்வீஸ் ரெக்கார்டு கையில் இருக்குதுங்க. ஓகே. நாங்கள் வந்து கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,25,000 கோட் பண்ணியிருக்கிறோம். சரிங்க. இது எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருக்குதுங்க. எஃப்சி மட்டும் நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம் 5 வருஷத்துக்கு. ஓகே. கஸ்டமர் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப்சி பண்ணி வண்டி கொடுத்துடலாம். ஓகே. ரொம்ப க்ளீன் கார். ஒரு சின்ன வண்டியாக இது ஏரோடைனமிக் மாடல்னு சொல்லுவாங்க. யூரோப்பியன் கண்ட்ரியில் மேக்ஸிமம் இந்த மாதிரி கார் நிறையா பார்க்கலாம் நீங்கள். அந்த மாதிரி போட்ட வண்டி உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு 140 போனாலுமே இதில் இந்த மாதிரி தெரியாது. இந்த மாதிரி ஷேப்பில் வந்து தெரியாது. ஆமாங்க. 140 150 போனீங்களாலும் அப்படி உங்களுக்கு சல்லுன்னு போகிற மாதிரி இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வண்டி பாருங்கள். ஓகேங்க. ஒரு 210 ரேஞ்சுக்கு உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். 210 பட்ஜெட். ஆமாங்க. 210 பட்ஜெட்டில் 10,000 பட்ஜெட். ஆமாம். ஒரு 60,000 இருந்தால் லோனும் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ஓகே. ரொம்ப சூப்பர் வண்டிங்க. நல்ல வண்டியாக வேணும் எனக்கு. ஒரு 2 லட்ச ரூபாயிலேயே நான் வந்து ஒரு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா வண்டியில் போகிற அந்த ஃபீல் கிடைக்கணும்னா இந்த வண்டி பெஸ்ட் ஆப்ஷன். இது என்ன மாடல்? இதான் 2021 ஆல்டோ 800ங்க. நம்ம முன்ன சொன்னேன் இல்லைங்களா? 25,000 இருந்தால். ஆமாம். ஒரு 25,000 30,000 இருந்தால் இந்த வண்டி எடுத்துக்கலாம். இது வந்து ப்ரைஸ் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,85,000 நான் கோட் பண்ணியிருக்கோம். சரி. அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நெகோசியேஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. இதுவும் வண்டி ரொம்ப க்ளீன் கார். நீங்கள் அந்த பட்ஜெட் எப்படி சொல்கிறீங்க சார்? இது பேங்க்கில் அந்த அளவுக்கு லோன் கிடைச்சிரும்? இதுக்கு 4 லட்சம் வரைக்குமே லோன் கிடைக்கும். உங்களுக்கு சிபில் ஸ்கோரை பொறுத்து. கையிலேயே கூட கொஞ்சம் காசு வாங்கிக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு யாரும் ஆசைப்படுறதில்ல. அதனால நீங்கள் வந்து ஒரு 20,000 30,000 கொடுத்துட்டு எனக்கு சிபில் நல்லா இருக்குது, என்னால் டியூ கட்ட முடியும், 6,000 7,000 டியூ கட்ட முடியும், இன்சியல் அமௌண்ட் இப்போ கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் சூட் ஆகும். நல்லா நீட்டாக இருக்குது. ஆமாம். சிம்பிளான காரு. ஃபேமிலிக்கு, ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ரொம்ப அருமையான வண்டி. இது வந்து சிஎன்ஜி வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்டாஸ்மெண்ட் பண்ணலை. தேவைப்பட்டால் அவங்க சிஎன்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். டேங்க் தனியாக கழட்டி தான் வச்சுருக்காங்க. அதுவும் வாங்கி கொடுத்துட்றேன். ஓகே. தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பெட்ரோலில் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மைலேஜ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாங்க. 20-22 கிடைக்கும். ஓகே. ஏர் பேக் கூட இருக்குது வண்டி. ஓகே. ஓகே. ஸோ 385 போட்டிருக்காங்க. ஒரு 365-70 ரேஞ்சில் முடிச்சிக்கலாம். அதான் ஒரு 3 நம்பர் லோன் போட்டுக்கலாம். சரி. 20,000 இருந்தால் வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். சூப்பர் சார். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃபோர்டு ஃபிகோ இருக்குது. ஃபிகோ பெட்ரோலுங்க. பெட்ரோல் ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஓகே. நல்லா இருக்குது. ஒயிட் கலரில் நீட்டாக. கோயம்புத்தூர் நம்பருங்க. 2010 மாடலுங்க. ஓகேங்க. நல்லா ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக, இன்ஜின் நாய்ஸ் உள்ளே கேட்காம, சஸ்பென்ஷன் ரொம்ப சுகமாக, அப்படி ஒரு க்ளீன் காருங்க. ஓகேங்க. 2,15 லட்ச ரூபா தான் விலை கோட் பண்ணியிருக்கோம். ஓகே. நேராக வந்து பாருங்கள், வண்டி பிடிச்சி ஓட்டி பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வண்டி வாங்குங்க. 2 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு வெரி ஃபைனலாக பண்ணி கொடுத்துருவோம். ஆமாங்க. ஓகே. நல்லா இருக்குங்க. வண்டி நீட்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து காமிச்சிட்டு இருக்கோம் எல்லா வண்டியும். கார் பார்த்தீங்கன்னா வந்து 2011 மாடலு, 4 ஓனர்னால ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க. 65,000 சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனலாக 55 ரூபாய் கிடைக்கும். ஓட்டி பழகிறவங்களுக்கு, இப்போ தான் நான் கார் வாங்க போகிறேன், ஏதாவது இல்லை காரில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பர் காரு. ஸோ நம்மளுடைய குரு கார்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. மாருதி 800 ஏங்க சார்? ஆமாம். ஸோ இது வந்து விஜய் ஓட்டியிருக்காரு. அந்த காலத்து நடிகர்கள்லாம் விரும்பி ஓட்டின கார் மோமோவில். ஆமாம். ஸோ ரொம்ப சூப்பர் வண்டி. மாடலுங்க சார்? இது நல்ல ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஓகேங்க. நிறைய பேர் ஒரிஜினாலிட்டியாக 800 கிடைச்சா வாங்கலாம்னு தேடிட்டு இருப்பாங்க. சரிங்க. நம்பரும் நல்ல நம்பருங்க. 5666. ஓகே. 2007 மாடலு, 2027 வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது. ஓகே. வண்டி இன்ஜினு, பாடி லைனு, உள்ள இன்டீரியரு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏசி ஒர்க்கிங், ஏசி சில்லுன்னு இருக்கும். ஓகே. நல்ல வண்டிங்க. இது வந்து ஆமாம் ஏசி ஒர்க்கிங்கு, எல்பிஜியோட இருக்குது. எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. பரவாயில்லையே. கேஸுக்கு வந்து நீங்கள் 500 ரூபாய்க்கு அடிச்சிங்கன்னா அது 140 ஓடுது. ஸோ ஒரு ஆக்டிவாவில் போகிற மாதிரி நீங்கள் பரவாயில்ல. மெயின்டெனன்ஸு ஒரு காரில் 5 பேர் போய்க்கலாம். ஆமாம், நல்லா தருது. ஓகே. ஓகே. ரொம்ப சூப்பர் வண்டி. நாங்கள் 1.25 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கோம் இந்த வண்டிக்கு. சரி. நேராக வந்து வண்டி பார்த்துட்டு ஓட்டி பார்த்தாங்கன்னா ஒரு 110 கொடுத்துடலாங்க. ஓகே. ஒரு 40 ரூபா இருந்தால் லோனும் போட்டு கொடுத்துடலாம். லோனும் போய்க்கலாம். ஆமாங்க. நல்லா இருக்குங்க சார். நல்லா இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து குரு கார்ஸில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய கார்கள் வந்து நம்ம காமிச்சிருப்போம். ஸோ குரு கார்ஸ் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது நீங்கள் வந்து கணபதிலேருந்து வர்றீங்க அப்படின்னா சங்கனூர் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. இது ரோட்ஸ் கம்பெனிலாம் தாண்டிங்கன்னா இந்த எஸ்பெண்ட் வரும். அப்படியே இந்த சைடு திரும்பிட்டிங்கன்னா சுஜுக்கியோட சர்வீஸ் அம்பாள் சுஜுக்கி வந்து பக்கத்துலேயே இருக்குது. அது சுஜுக்கி சென்டரு பக்கத்தில் இருப்பாருங்க, சர்வீஸ் சென்டரு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய குரு கார்ஸோட ஷோரூம் வந்து இருக்குங்க. கார் வந்து இப்போ ஏகப்பட்ட கார் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஷோரூமில் அவைலபிள் இருக்குது. சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க. வீடியோவில் பார்த்த உடனே ஏதாவது கார் பிடிச்சிச்சுன்னா உடனே வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து லேட் பண்ணிட்டீங்கன்னா காரு உங்களுக்கு பிடிச்ச கார் போகலாம், ஏன்னா பார்த்து வச்ச கார் போகலாம். இப்போ வெளியூர்லேருந்து வர்றாங்க அப்படின்றப்போ பிஃபோராக எதாவது புக் பண்ணி வச்சுக்கலாமாங்க? ஆமாம். ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா பரவாயில்ல. ஓகே. நம்ம ஒரு நாள் ஹோல்ட் பண்ணுவோம். அவங்க வர்ற வரைக்கும் 1 நாள் 2 நாள் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஓகே. 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 ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்கன்னா அந்த டைமில் நம்ம மிஸ் ஸோ இவங்க வர்றாங்க மாதிரியே அப்படியும் போயிடக்கூடாது. ஸோ நீங்கள் எதாவது காரோட இன்டீரியர் பார்க்கணும். ஏன்னா நிறைய இது நம்ம காமிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக நிப்பாட்டியிருக்காங்க.
தெளிவாக எனக்கு ஃபோட்டோ வேணும் இன்டீரியலாக பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா இவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இல்லை வீடியோ கால் பண்ணணும் லைவாகவே நான் பார்க்கணும்னாலும் வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து கூட வீடியோ கால் பண்ணி கூட நீங்கள் காரை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். டோக்கன் கூட அதுக்கப்புறம் போனாலும் போட்டு சரிங்களா? ஏன்னா ஸ்டாஃப் இருக்காங்க, என்னட்டே கால் அட்டன் பண்ணிடுவாங்க, அதனால் கவலைப்படாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மழை டைம்லலாம் கார் தான் கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு வந்துருக்கும். கார் கம்பல்சரி நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து ஒரு பட்ஜெட்டில் கார் வாங்கணுன்னா நம்ம குரு கார்ஸை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் புதுசாக பார்த்துட்டீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு மீட் பண்ணது தமிழ் வாகர். பை.